யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அவரை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அவரை செடியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ரகம் உண்டு. கொடி அவரை, செடி அவரைன்னு ஒரு சில ஊருங்களில் கூட குத்து அவரைன்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா செடி அவரை பாருங்கள், சின்னதாக காயெல்லாம் வந்துருக்குது. இந்த விதை வந்து நீங்கள் விதைகள் வாங்குகிற கடையில் நீங்கள் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. இந்த விதை நீங்கள் பதியம் போட்டு ஒரு 5 நாள்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து முளை வந்துடும். ஒரு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 2 மாதம் ஆகும் இது வந்து காய்க்கிறதுக்கு. ஆனால் காய்ச்சிச்சின்னா உங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் காய் கொடுக்கும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 1/2 கிலோ வரைக்கும் கூட மேலேயே வந்து இதில் வந்து நீங்கள் பறிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 காய்கிட்ட நான் வந்து பறிச்சிட்டேன். அது பறித்தது தான் இப்படி காம்பாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து வந்து பூ வந்துருக்குது. இந்த பூவில் வந்து அடுத்து உங்களுக்கு காய் வைக்கும். நான் காய் வச்சு சொன்னதுக்கப்புறம் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒட்டு ரகத்தை சேர்ந்தது தான். குறைஞ்சபட்சம் 2 மாதம் வரைக்கும் வந்து நல்லாவே காய் கொடுக்கும். இது மண் வகைன்னு பார்த்திங்கன்னா கரிசல் மண், செம்மண்ணில் வந்து ரொம்ப நல்லாவே வளரக்கூடியது. உங்களுக்கு ரொம்ப நல்லா பலன் தரும். இந்த செடி அவரை வந்து எல்லா சீசன்லேயுமே வந்து உங்களுக்கு நிறையவே காய் குடிக்கும். நல்லா காய்க்கக்கூடியது. நீங்கள் வெளியே மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக மாடி தோட்டம் வச்சு நீங்கள் அதில் காய் பறித்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வாங்கவே உங்களுக்கு மனசே வராது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி தான் சமைச்சாலும் அது வந்து வீட்டில் அப்பயே ஃப்ரெஷ்ஷாக பறித்து செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பூவெல்லாம் வந்திருக்கு. இதில் நீங்கள் விதை வந்து 2-3 இது அதிலே விட்டிங்கன்னா காய் அதையே விட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து காஞ்சி விதை கிடச்சிரும். அதை வந்து நீங்கள் திரும்ப எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். வெளியே விதை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. செடி அவரை வந்து ஒட்டு ரகத்தை சேர்ந்தது தான். பாருங்கள், நீங்கள் கொடி அவரை வச்சிங்கன்னா உங்களுக்கு மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு வந்து கொடி அவரை வச்சிங்கன்னா அவ்வளோவா இட வசதிலாம் இருக்காது. உங்களுக்கு பந்தல் போடுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் செடி அவரை வச்சு ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு சீக்கிரமே காய்க்கிறதுனால அது பார்க்கவும் உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூவெல்லாம் பூத்துருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சின்னதாக ஒரு விதை ஒன்று போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு குட்டியாக வந்திருக்கு. நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் செடி அவரை சின்னதாக வந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.